பிக் பாஸ்ல திவாகர் அவரை அவசரமா வெளியேற்ற காரணம் என்ன, மறைக்கப்பட்ட உண்மை இதுதானா, வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9 ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க ஒரு முடிவு நேத்து நடந்துருச்சு. தன்னோட பேச்சால பலரையும் முகம் சுளிக்க வைத்த போட்டியாளர் திவாகர் நிகழ்ச்சியை விட்டு வெளியேற்றப்பட்டாரு. இந்த வெளியேற்றம் ரசிகர்கள் பெரிய அளவில் கொண்டாடப்பட்டாலும் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்திருக்கணும் அப்படிங்கறதா எதிர்பார்த்த ஒரு விஷயம். இதை ஏமாற்றமா மெஞ்சிருச்சு. வெளியில தான் அவர் ஜாதி பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாருன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள போய் அவர் ஜாதி பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னும் பல இடங்கள்ல அவர் மற்ற போட்டியாளர்களை தரக்குறைவா பேசியிருக்காரும் பார்வையாளர்கள் மத்தியில இது ரொம்பவே அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்துச்சு. சக போட்டியாளரான கானா வினோத் தவிர பல இடங்கள்ல அவமானப்படுத்தி இருந்தாரு. நீ என்னுடைய தகுதிக்கோ தராதரத்துக்கோ சரியானவன் கிடையாது, நீ சீப்பானவன் அப்படின்னு பேசி அவரோட நடவடிக்கையை தொடர்ந்து விமர்சிச்சாரு. வினோத் தவிர கானா பாடல்கள் ஏதோ அசிங்கம் என்பது போலவே எல்லாம் திவாகரோட பேச்சு இருந்துச்சு. இது மட்டும் இல்லைங்க, பெண்களோட முடிய முகந்து பார்க்கறது, பெண்களோட கைகளை தொடுறது, எல்லை மீறிய செயல்கள் இப்படியெல்லாம் ஈடுபட்டு இருந்தாரு. இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க இவரை வெளியேற்றுங்க அப்படின்னு தொடர்ச்சியா குரல் கொடுத்தாங்க. தன்னைத்தானே வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த உலகத்துல எனக்கு மட்டும்தான் நடிக்க தெரியும், எல்லாரும் ரொம்பவே வயசாயிட்டாங்க, அடுத்து நான் நல்லா நடிச்சு தமிழ் சினிமாவை காப்பாற்ற போறேன்னு அவர் பேசினதெல்லாம் கடும் கேலிக்கு உள்ளாக்கி இருந்துச்சு. தொடர்ச்சியா பல பேரும் கொடுத்த அழுத்தத்தின் காரணமா வேற வழியே இல்லாம இந்த வாரம் யாரும் எதிர்பார்க்காத வகையில திவாகர் அவரை வெளியேற்றி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அவருக்கு ரெட் கார்டு கொடுக்காம ஏன் விட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ரெட் கார்டு கொடுத்து அனுப்பப்பட்ட நபரை மறுபடியும் நிகழ்ச்சியில கூட்டி கொண்டு வர முடியாது அப்படின்னும், திவாகர் அவர் வெளியே வந்தாலும் எதிர்கால பிக் பாஸ் நிகழ்ச்சியில அல்லது வேற ஏதாச்சும் விஜய் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அவரை மறுபடியும் உள்ள கொண்டு வரதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்க்கு எதிராக நிறைய பேர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு சிலர் நாங்க திவாகர் அவரை வெளியே அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்றது போலதான் விஜய் தொலைக்காட்சி இந்த திட்டத்தை போட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. திவாகர் அவர் வெளியேற்றப்பட்டது ஒரு புறம் ரசிகர்களுக்கு நிம்மதியை கொடுத்தாலுமே இது எல்லாமே சர்ச்சைக்கு உரிய ஒரு நபருக்கு கடுமையான தண்டனையா ரெட் கார்டு கொடுக்காம விட்டது பிக் பாஸ்னாலே வியூஸ்க்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கோவத்தை ஏற்படுத்தி இருக்கு. திவாகர் அவர் வெளியே உள்ள நடந்த விஷயங்களுக்கெல்லாம் என்ன விளக்கம் கொடுக்க போறாரு, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்ததா பார்க்கணும். ஆனா வீட்டுக்குள்ள போனதுக்கு அவரு நிறையவே சம்பாதிச்சிட்டாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆரம்பத்துல நல்லா விளையாட மாதிரி கடைசி வரைக்கும் விளையாடாம போனது தான் அவரோட தப்பாவே இருக்குங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இது போல இன்னும் பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.